இந்த வீடியோவில் பாலிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி கோட் மூலமாக கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்ட்ரிங் str1ல மேடம் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி ஸ்ட்ரிங் 2ல ஸ்டோர் பண்ணால் அதுவும் மேடமாகவே இருந்தால் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த ரெண்டுமே ஸ்ட்ரிங் சேமாக இருந்தால் அதுதான் பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கோடில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் 1 இஸ் ஈக்குவல் டு இன்புட் வாங்கிக்கலாம், யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்குற மாதிரி. இன்புட் ஆஃப் enter the string. அடுத்து string 2 அப்படிங்கிறது காலியா இருக்க போது இப்போதைக்கு. அடுத்தது index equal to -1 அப்படின்னு வச்சுக்கலாம். index equal to -1 ஏன் வைக்கணும்னு பின்னாடி சொல்றேன். இப்போ for loop யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிறதுல ஐட்ரேட் பண்ணி எடுக்க போறோம். for item in str1, இந்த str1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு கேரக்டரா எடுத்து இந்த ஐட்டம் அப்படிங்கிற இதுல ஸ்டோர் ஆயிக்கும். இப்போ str2ல தான் நம்ம இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ அதுக்கு எப்படி கோட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். str2 is equal to str2 plus அந்த str1ஓட லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டோர் ஆகணும். அப்போ str1 of last indexக்கு -1 ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆல்ரெடி index equal to -1 கொடுத்து வச்சிருக்கோம். அதை அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். index அப்படின்னு பாஸ் பண்றோம். இப்போ இந்த கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். index equal to, இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் இங்க index -1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன்னு. இப்போ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ்ங்கிறது -1. இப்போ ஸ்ட்ரிங்ல நான் மேடம் அப்படின்னு கொடுத்தா லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது m. அந்த m போய் இந்த str2ல வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்த இது மறுபடியும் வந்து ரிகர்ஷன் ஆகணும்ல, அதுக்கு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கொடுத்தா ஆல்ரெடி என்னது இண்டெக்ஸ் -1 -2 அப்படின்னு கால் ஆகும். மறுபடியும் இந்த இடத்துல லூப் ரன் ஆகும்போது இங்க இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -2 ஆயிரும். அப்ப இங்க str2ல அடுத்த ஸ்ட்ரிங் கேரக்டரை ஸ்டோர் பண்ணும்போது இண்டெக்ஸ் -2 இருக்கும். அதை வந்து str2ல வந்து அப்பன் பண்ணிக்கும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் str2. இதை ரன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ண சொல்லுது. மேடம் அப்படின்னு நான் MAD அப்படின்னு கொடுத்தா DAM அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது. மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ இந்த அவுட்புட் தான் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ல பார்க்கலாம். str1 equal to str2 அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இது எனக்கு பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதை நான் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். மேடம் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ண இது ட்ரூ அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அப்போ இது பாலிண்ட்ரோம் தான். இப்போ நம்ம அப்படியே இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள போடலாம். இப்போ இதை ரன் பண்ணலாம். நான் மேடம் அப்படின்னு என்டர் பண்ண உடனே இந்த ஸ்ட்ரிங் 1ல என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாமே ரிவர்ஸ் ஆகி ஸ்ட்ரிங் 2ல ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸ்ட்ரிங் 1ல இருக்கதா ஸ்ட்ரிங் 2ல இருக்கதான்னு செக் பண்ணும். இப்போ ட்ரூவா இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து டைரக்டா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள வரும். பிரிண்ட் பாலிண்ட்ரோம் இது வந்து ட்ரூ அப்படிங்கிறனால பாலிண்ட்ரோம் பிரிண்ட் ஆயிருக்கு. இல்லை அப்படின்னா டைரக்டா எல்ஸ் பாத்குள்ள போய் நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். மறுபடியும் ரன் பண்ணி நாட் அ பாலிண்ட்ரோம் கொண்டு கொடுத்து பார்க்கலாம். மேன் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு நான் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே வேற இது. அப்போ அதனால நாட் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு.